எல்லாரும் யோசேப்பின் கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். கர்த்தரோ வேறு வழியில் அவனை உயர்த்தினார். அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் பார்வோனின் பக்கத்தில் அமரும்படிக்கு பிரதம மந்திரியாக மாற்றினார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வாசல்கள் திறந்து நன்மைகள் உங்கள் கதவை தட்டும். அதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. அதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவருடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறதையும் உங்கள் தரிசனங்கள் பலத்த வல்லமையினால் நிரம்புகிறத பார்க்க போறீங்க. உங்களை பரிசுத்த ஆவியில் நிரம்ப ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கிவிட்டார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பயங்கள், நடுக்கங்கள், திகில்கள், கலக்கங்கள் எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளுக்கென்று அவர் தரிசனங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தரிசனங்களை தருகிற தேவன். வேதம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2 அதிகாரம் 3 அவ்வாறாக சொல்லுகிறது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆமென். நீங்க ஏதோ ஆபத்தாகவோ அல்லது விபத்தாகவோ இந்த உலகத்தில் பிறந்து விடவில்லை. உங்களுக்கென்று இருக்கிற தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் உங்கள் வாழ்க்கை ஜெயமாகவும் மாற முடியும். உங்கள் வாழ்க்கையில் நோக்கங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சமீபத்தில் என்னிடத்துல காலேஜ் படிக்கிற ஒரு தம்பி நான் ஏன் சார் இந்த உலகத்தில் வாழ்றேன் அப்படின்னு கேட்டார். அன்பானவர்களே, இந்த கேள்வி அநேகர் மனதிலே எழும்புகிறது. நாம் ஏன் வாழ்கிறோம் இந்த உலகத்தில்? நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, அவசியம் என்ன, தேவை என்ன அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நாம் வாழ்வது தேவனுக்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுனா என்ன? கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பர்சனாலிட்டி கொடுத்துருக்காரு. அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கு ஏற்படுகிற நோக்கங்கள், ஆசைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லாரும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டோம். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆகவேதான் தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரயோஜனமானவைகளை சொல்லி அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த தரிசனத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். யோசேப்பிற்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் மிக உயர்ந்த மனிதனாக வருவான் என்றும் அவருடைய சகோதரர்களும் தாயும் தகப்பன்மாரும் வணங்குவார்கள் என்றும் அவருக்கு ஒரு திட்டம் காட்டப்பட்டது. அந்த நோக்கத்தின் நிமித்தம் யோசேப்பு பகைக்கப்பட்டான். தேவன் கொடுத்த தரிசனத்தை தன் வீட்டில் உள்ளவரிடத்தில் சொன்னதன் நிமித்தம் இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்ற யோசேப்பை பரியாசமும் கேலியும் செய்தார்கள். அவன் மேல் கோபம் கொண்டு அவனை ஒழித்து கட்ட நினைத்தார்கள். அவன் மேல் தீய திட்டங்களை சொல்லி குழியில் தள்ளி வீண் பழி அவன் மேல் சுமத்தப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வழியோ அந்த வழிதான் தரிசனத்தை நிறைவேற்றும் வழி. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நோக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய அழைப்பு இருக்கு. அது ஒரு நாளும் மாறவில்லை. அது நடக்கும். நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. யோசேப்பு அந்த தரிசனத்திலே தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். கர்த்தர் அவனை அப்படியே வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
1 இவ்வாறாக சொல்லுகிறது: உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். உங்களிடத்தில் ஒரு நல்ல வேலையை துவங்கினவர் இயேசு வரும் வரை அந்த வேலையை தொடர்ந்து நடத்துவார் என்று நான் நம்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்னா அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். யோசேப்பின் மேல் தரிசனம் இருந்தது. அவனுக்கு விரோதமாய் பொறாமை எழும்பிற்று. அவன் தரிசனம் நடக்காது என்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீமையாக நினைத்ததை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். உங்க வாழ்க்கையில தரிசனங்கள் நடக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில தாமதங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையில தோல்விகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில அர்த்தமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நான் எதை ஆரம்பிச்சேனோ அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க நம்பிக்கையை தளர்ந்து போகாதீங்க. யோசேப்பின் வாழ்க்கை குழியிலிருந்து படுகுழிக்கு சென்றது. அவன் சகோதரர்கள் அவனை குழியில் போட்டார்கள். அடுத்ததாக போத்திபாரின் மனைவி மிகப்பெரிய தவறுதலான குற்றத்தை சொல்லி அவன் மேல் பழி செலுத்தி அவனை படுகுழியில் தள்ளினார். சிறைச்சாலையின் மூலையில் அடைக்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்குகளினால் அடைக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அன்பானவர்களே, உங்க தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில தொடங்கினாரு. இன்னைக்கு நீங்க தாமதமா இருக்கு, நடக்கல, ஒரு மாதிரி நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களில் துவக்கினபடியால் அதை அவரே நிறைவேற்றி முடிப்பா. அல்லேலூயா. தரிசனத்தை நீங்க நிறைவேற்ற முயற்சி பண்ண வேண்டாம். அவருடைய திட்டங்களை உங்க பலத்துல நீங்க செய்ய வேண்டாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, திட்டங்கள் தருபவர் நீர், அந்த திட்டத்தை நீரே நிறைவேற்றும் என்று உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனங்களை பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 3 வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்தேன், முன்னானவைகளை நாடுகிறேன். கடந்த காலத்தில் ஒருவேளை நீங்க தவறு செய்திருக்கலாம். கடந்த காலத்தில் நீங்க ஒருவேளை பாவங்கள் செய்து கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அவைகளை வெண்மையாக மாற்றுகிறவர். உங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் புதைத்து போடுகிறவர். உங்கள் பாவங்களையும் உங்கள் மீறுதல்களையும் தம்முடைய முதுகுக்கு பின்பாக எறிகிறவர். முன்னானவைகளை மறந்து விடுங்க. உங்களுடைய தவறுகளை, குற்றங்களை மன்னிச்சிருக்கிற ஆண்டவரிடத்தில் அதை எல்லாம் மறந்து நீங்க சொதப்பி எல்லா காரியத்தையும் விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அந்த அழைப்புக்கு நேராக ஓடி வாங்க. அமேன். வேதம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை ஆள் அனுப்பி அழைத்து வந்தான் என்று. ராஜாவிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ராஜாக்களிடத்திலிருந்து அழைப்பு வரும்படி உங்கள் தரிசனங்கள் நிறைவேறும். நம்புங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, இயேசு இடத்துல வாங்க, பரவாயில்ல, வாங்க, மீண்டு எழுந்து வாங்க, உங்கள் குற்ற உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு வாங்க, நீங்க அறியாமல் செய்த பாவங்களை விட்டு விலகி வாங்க. உங்கள் குறைவுகளை நினைத்து நினைத்து உங்களை மாய்த்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
யூ ஹாவ் டு வாக் இன் த விஷன் ஆஃப் காட். உங்கள் தரிசனத்தை பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டே இருங்க. கால தாமதங்களை குறித்து பயப்படாதீங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையோ என்று கலங்காதீங்க. கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறபடினால் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கும். உங்கள் மேல் உள்ள தரிசனங்கள் நடக்கும். நீங்க உங்க விசுவாசத்தை விடாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை விடாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை நீங்க மறந்து அல்லது அவைகளை மட்டுப்படுத்தி உங்கள் அழைப்பை நீங்க தவறி போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் உங்கள் மேல் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் உங்களை நிரப்பும்படி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்க இலக்கிலே நான் ஓடுவேன் என்று சொல்லுங்கள். எல்லாரும் யோசேப்பின் கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். கர்த்தரோ வேறு வழியில் அவனை உயர்த்தினார். அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் பார்வோனின் பக்கத்தில் அமரும்படிக்கு பிரதம மந்திரியாக மாற்றினார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வாசல்கள் திறந்து நன்மைகள் உங்கள் கதவை தட்டும். அதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவருடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறதையும் உங்கள் தரிசனங்கள் பலத்த வல்லமையினால் நிரம்புகிறத பார்க்க போறீங்க. உங்களை பரிசுத்த ஆவியில் நிரம்ப ஒப்புக் கொடுங்க. அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்க. பழையவற்றை மறந்து விடுங்க. தவறு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் மறக்கிறவர். நீங்க மறந்துட்டு திரும்ப ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க அவைகளை விட்டு திரும்ப ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரின் மகிமை உங்களை நிரப்புகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது அர்த்தமல்ல. இயேசுவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, அது பிரயோஜனம் உள்ளது. தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும். உங்கள் பேரில் உள்ள அழைப்புகள், வரங்கள் மாறவில்லை. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்தேன். நீங்க நான் தோற்று போயிருக்கேன்னு சொல்லி நீ கண்ணீரோடு பார்க்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கை எழும்புகிறது. அவரை பிடித்துக்கொள். நாம் ஜெபிக்கலாம். அன்பான இயேசு சுவாமி, இதை பார்க்கிற எத்தனையோ உள்ளங்கள் கண்ணீரினால் கதறி அழுது கொண்டிருக்கலாம். அவர்கள் உள்ளத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. அவர்கள் எழும்பி பிரகாசிக்க செய்யும். குற்ற உணர்ச்சிகள் விலகி போகட்டும். பய சிந்தைகள் விலகட்டும். அவர்கள் உள்ளத்தில் தோன்றுகிற கலக்கங்கள், ஐயங்கள், சந்தேகங்கள் விலகட்டு சுவாமி. உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். சொன்னவைகளை நிறைவேற்றுகிறவர் என்பதை மீண்டும் ஒரு விசை காட்டியறலாம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை துவங்கினவர் நிறைவேற்றுவார். நீங்கள் பழையவைகளை மறந்து புதிய காரியங்களை தொடருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.